வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல் இரண்டாவது பாகம். தங்கத்தை பத்தி நாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுலயும் இந்த டிஜிட்டல் கோல்டு கோல்டை பத்தி பேசியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ல நியூஸ் வந்துட்டு இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது ஏன் செபி கான்ஷியஸ் பண்ணினது, அதனால பாத்தீங்கன்னா கேஷ் அவுட் பண்றது நல்லதா இல்ல ஹோல்ட் பண்றது நல்லதா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். மெயினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த டிஜிட்டல் கோல்டு ஆர் கோல்டு வாங்குறாங்கல்ல ஃபின்டெக் ஆப் மூலியமா, இது பாத்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்ல ஒரு வார்னிங்க கொடுத்தாங்க. ஏன் வார்னிங்க கொடுத்தாங்க? ஏன்னா இவங்க இந்த ரெகுலேட்டருக்குள்ளேயே வரல. அதனால இன்வெஸ்டர்ஸ்னுடைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசத்துக்குள்ளேயே அது இல்லைங்கிறது தான் அவங்களுடைய கவலை. ஓகேங்க. இதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்ய வேண்டும், அதாவது நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரஷ் பண்ணி இப்ப இம்மீடியட்டாவே ரெடி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டிஜிட்டல் கோல்டு ஆர் ஃபின்டெக்ல உள்ளது இந்த ரெகுலேட்டரி பிளாட்ஃபார்முக்குள்ள வரல. ரெகுலேட்டரி பிளாட்ஃபார்ம்னாக்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க ரெகுலேட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ETF, தென் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், தென் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மூலமா பண்ணக்கூடிய ஜவுளின்னு இருக்கு. இந்த மூணுக்கு தான் அவங்க ரெகுலேட்டட் பர்வியூல வருது. பாக்கி எதுவுமே ரெகுலேட்டட் பர்வியூல வரல. சரி சார், இப்ப ரெகுலேட்டட் பர்வியூல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபின்டெக் கம்பெனிலாம் நாங்க ஒரு கஸ்டோடியன் கிட்டக்க கோல்டு பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, பிசிக்கல் கோல்டு பேக்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதை யாரும் வெரிஃபை பண்ணல. வெரிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்டையும் அவங்க போகலை. ரெண்டாவது கவர்மெண்ட் அதை வெரிஃபையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ரெகுலேட்டட் பாடிக்குள்ள வந்தாதான் இந்த வெரிஃபிகேஷன் நடக்கும். அதனால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க ரெகுலேட்டட் பாடிக்குள்ள இல்லாததுனால உங்களுடைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. அதனால அதற்கு தகுந்தாற் போல் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கோல்டோ இல்ல உங்களுடைய டிஜிட்டல் கோல்டோ அதை ரெடீம் பண்ணி ETF பண்ணுங்க, இல்ல ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஸ்லோவா கிராஜுவலா மாத்திங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. We will advise you how to go about. நன்றி, வணக்கம்.